நம்முடைய சேலம் மாவட்டத்திற்கு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும், பல்லாயிரக்கணக்கான பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது நம்முடைய ஸ்டீல் பிளான்ட்ல சுமார் 1500 ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்துவதற்கு நாம் மத்திய அரசு கொடுத்தோம். மத்திய அரசு விசவி கொடுத்தது. ஆனால் இந்த அரசு அதை எடுக்கவில்லை. அப்பொழுது ஒரு கோரிக்கை வைத்தோம், பிரதமர் ஏற்றுக்கொண்டார். அந்த ஸ்டீல் பிளான்ட்ல கையகப்படுத்துகின்ற நிலத்தில் ராணுவ தளவாடங்கள் உதிரிப்பாங்கள் தயாரிக்கின்ற திட்டம் உருவாக்கப்படும், தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கப்படும். 39 நாடாளுமன்றங்கள் வெற்றி பெற்றோம். நாடாளுமன்றத்தில் வாதாடி போராடி இந்த திட்டத்தை கொண்டாடல. மீண்டும் அதிமுக ஆட்சி வளர்ந்தவுடன் மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு நம்முடைய வீரபாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதி தான் ஸ்டீல் பிளான்ட் இருக்கின்றது. இந்த பகுதியில் ராணுவ தளவாடங்கள் இருக்கின்ற உதிரிப்பாங்கள் தயாரிக்கின்ற தொழிற்சாலை வேண்டும் பொழுது இந்த பகுதியில் இருக்கின்ற இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற பல்லாயிரம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரப்படும் என்ற செய்தியை சொல்றேன். இதே அதிமுகவில் 39 நாடாளுமன்றம் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்தில் இருந்திருந்தால் இந்த ராணுவ தளவாடங்கள் உதிரிப்பாங்கள் தயாரிக்கின்ற தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆட்சியில் மக்களை பற்றி கவலைப்படாத அரசாங்கம், இந்த அரசாங்கம் நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன்.